இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நமக்காக இரட்சகராய் பிறந்து நமக்காக தன்னையே பலியாய் கொடுத்து இன்று நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாய் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார். இயேசு என்றால் ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். அவர் பாவிகளை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறவர். வேதம் அதைதான் சொல்கிறது. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு பூமியில் இருந்த நாட்களில் லூக்கா 19 அதிகாரத்திலே சகேயு என்கிற மனிதனை சந்தித்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவனாய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை குறித்து மற்றவர்கள் தவறாகத்தான் பேசினார்கள். இவன் அதிகமாய் காரியங்களை பாவியான மனுஷன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை, முயற்சி எடுக்கிறான். பல விதத்திலும் பார்க்க முடியல. கடைசியில இயேசு இந்த வழியா தான் வருவார் என்று சொல்லி பார்த்து ஒரு காட்டத்தி மரத்துல முன்பாக ஏறி உட்கார்ந்து கொள்ளுகிறான். இயேசுவை பார்த்தா போதுன்ற அவனுடைய சிந்தனை. ஆனால் இயேசு வழியாய் போகும்போது மரத்தை அண்ணாந்து பார்த்து, அவர்தான் இருதயத்தின் ஆழத்தை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரே, நினைவுகள் அறிந்திருக்கிறார். எங்க என்ன எல்லாமே அவருக்கு தெரியும், மறைவானது ஒன்றுமில்லை. கீழே அந்த மரத்தடியில் நின்று அண்ணாந்து பார்த்து சகைவே கீழே இறங்கி வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு. வந்த உடனே அவனுக்கு பெரிய ஆச்சரியம். நான் பார்க்கணும் தான் நினைச்சேன், அவரு என்கிட்ட பேசுறாரு, பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதோட விட்டுல அவன் வீட்டுக்கு வரணும்பா, வீட்டுல தங்க விரும்புறேன். ஆண்டவர் வீட்டுக்கு போறாரு. சகைவோட எல்லாம் ஒரு மாதிரி திட்டுறாங்க, இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறார, இவருக்கு தெரியாதா, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அப்படி விடலாம். கேஸ் அதை கண்டுக்கவே இல்லை. வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீடே மாறுது, ரட்சிப்பு உண்டாயிருது வீட்டுக்கு. அதோடு மட்டுமல்ல, அவனுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையே மாறிடுது. அவரை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. மாற்றத்தை கொண்டு வருகிறார். இதுதான் இயேசுடைய அன்பு, அவருடைய செயல்பாடு. இன்னைக்கு உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? யாரும் புரிஞ்சுக்கலையா? யாருமே உங்ககிட்ட பேசலையா? நீங்க அப்படிதான் கவலைப்படாதுங்க. இயேசு உங்க பட்சத்துலதான் இருக்கிறாரு. அது போதுமானவரா இருப்பாரு. அந்த சிந்தைக்குள் வாங்க. ஒரு வலிமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர் அயல்நாட்டு மீட்டிங்ல முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஜெபம் பண்ணும்போது, அதே மீட்டிங்ல ஒரு பயங்கர கொலை குற்றம் நிறைந்த ஒரு கொள்ளைக்காரன் அதை தூரத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறான். இவருடைய வார்த்தைகள் எல்லாம் அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ள வேகமா பாய்ந்து போய் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ முடிஞ்ச உடனே அவனும் வந்து நிக்கிறான். என் கூட எங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு அந்த ஊழியக்காரரை கேட்கறான். ஊழியக்காரன் நான் வர்றேன்னு சொல்லிட்டாரு. இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாம், ஐயா அவன் வீட்டுக்கு போவதவன் பயங்கர கொலைக்காரன், அவன் எத்தனையோ பேரை கொன்னு குவிச்சிருக்கிறான், போனவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்க. இந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் போறேன், ஆண்டவர் என் கூட வர்றாரு, அவன் கூப்பிடுறான்ல, அவனுக்குள்ள இருக்க ஆத்மாவும் பெருசு தானே. மற்றவங்க எல்லாம் சரி விட்டுட்டாங்க, இவர் போனாரு. அவன் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு காமிக்கிறாரு. நிறைய எலும்பு கூடுகள் மண்டவோடு கிடக்குது. இதெல்லாம் நான் கொலை செய்து போட்ட ஆட்கள். இவர் அப்படியே பார்த்து நிற்கிறாரு. இடத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு அறையை திறக்கிறாரு. திறந்தா ஒய்ஃப் கை ஒடிஞ்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. நாங்க வரும்போது என் ஒய்ஃபை அடின்னு அடிச்சு உடைச்சதுல கை ஒடிஞ்சு போச்சு. இதான். அடுத்த ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போறாரா தன்னுடைய மகள். வேலெல்லாம் தீ காயப்பட்ட மாதிரி கொதிக்கிற எண்ணெய் ஊத்தி இருக்கிறாரு. துடிச்சிட்டு இருக்கிறா. என்னுடைய ஸ்பாவம் இப்படி இவ்வளவு கொடூரமான காரியங்களை இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறேன். நீங்க அந்த இயேசுவை குறிச்சு பேசும்போது நான் கேட்டேன், அந்த இயேசு என்ன மாற்றுவாரா? அவரால் முடியுமா? என்னையும் ஏற்றுக்கொள்வாரா? இவ்வளோ துரோகம், இவ்வளோ பாவம், இவ்வளோ கொலைகளை செஞ்சவா? ஊழியக்காரர் சொன்னாராம், உன்னை மாற்ற அவரால் முடியும்பா. அவர்கிட்ட வர யாரையும் அவர் புறம்பே தள்ளினதில்லை. இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டா போதும். அவர் வந்துட்டாலே வாழ்க்கையே மாறிடும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும். ஒரு புதிய மனுஷனை நீ மாறிடுவா. சத்தியத்தை சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஒரு சிறுப்புள்ள மாறி அவன் அழ ஆரம்பிச்சானா. இயேசு அந்த இடத்துல பிரசன்னமானாரு. அவனை தொட்டாரு. இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்கள், கரைகள், பாவங்கள் அகன்றது. புது சிருஷ்டியா மாத்தினாரு. அவனுக்குள்ள இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை.
மனைவியை நேரா மருத்துவமனை கூட்டிட்டு போனான், பிள்ளைய மருத்துவமனை கூட்டிட்டு போனான். வீடு மாறிடுச்சது, சூழ்நிலை மாறிடுச்சது, வாழ்க்கையை மாறிடுச்சது. குடும்பம் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏசு இருந்தால் போதும், அல்லது ஏசு வந்தால் போதும், எல்லாம் மாறிவிடும். அதற்காகவே இயேசு அனுப்பப்பட்டார். இங்க நம்மோடு கூட இருக்கிறாரு. அந்த இயேசுவை இன்னைக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவோம். எல்லாரும் வாழ்க்கையும் மாற்றும்படியாய் அவரிடம் வரும்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். ஏனென்றால் அவர் ரட்சகர். ரட்சிக்கும்படியாக தான் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தார். கருத்துல தாழ்த்தி கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீ எங்க போறீங்களோ அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு மாறுதுப்பா. உள்ளத்துக்குள்ள வரும்போது மனுஷ வாழ்க்கையே மாறுது. இன்னைக்கு நீ மாற்றங்கள் ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிற, அதற்காக ஸ்தோத்திரம். மாற்றமே இல்லை, ஏமாற்றம் தான், இருளாதான் இருக்குது, நன்மையே இல்லை, தீமை தான், சந்தோஷமே இல்லை, துக்கம் தான், வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளையோட வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பிரவேசிங்கப்பா. குறைவோடு தான் இருக்கிறோப்பா, ஆனா நீ நிறைவான தேவன். நீ வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே எந்தெந்த இடங்கள்ல, வீடுகள்ல, உள்ளங்கள்ல இன்னைக்கு குறைவு இருக்குதோ அந்தந்த இல்லங்களும் உள்ளங்களும் இயேசுவாகிய உம்மால் நிறையும்படியா நான் ஜெபிக்கிறோம். இந்த கிருபை உண்டாகட்டும். நினைத்தருளுவீராக. ஒரு புதிய ஆரம்பத்தை இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். வெளிச்சம் உதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அவர் குறை நீக்கும் வல்லவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நிறைவை கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை.